அடுத்தபடியாக பார்க்க இருக்கக்கூடிய இந்த பாடல், இறைவன் கீழே நம்ம பார்த்த அதே ஐந்தொழில் செய்யும் போது தொழிலுக்குரிய கர்த்தா மாற்றத்துக்கு உட்படுவானா என்று கேள்வி வருகிறது. அதற்கு விடைக்குறு முகமாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடலும், அதுவும் இது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பாட்டு. இது 18வது பாட்டு. ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் அணுக்கள் இடர்கடன் நின்றும் எடுத்தே ஊற்ற மிக அருள் புரிந்தேன். அருள் புரிதலா? அருள் புரிதல் இதுவா ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி நிறுத்தலாகும் போற்றலரும் துய்ப்பித்தல் திரோதாயி தக நிறுத்தலாகும். தக இருக்கா? நீங்க எதில் பாக்குறீங்க? நீங்க ஒரு புக் வச்சிருக்கீங்க, அது என்னமா? தக இருக்கா? தக நிறுத்தலாகும். அந்த புக்கெல்லாம் தப்பாங்க. அந்த புக்கை பார்த்தா நான் எழுதியிருக்கேன். தக நிறுத்தலாகும் போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்றும் புகன்று அவையும் அருள் ஒழிய புகழொணாதே என்று சொல்கிறார். ஐந்தொழிலுடைய வேலை என்ன, அது செய்கிறார், எதனால செய்கிறார் சுவாமி, அது எப்படி செய்கிறார் என்பதை சொல்கிறார்கள். இப்போ இறைவனுடைய இந்த உலகத்தை பார்த்து பேசும் பொழுது, உலகமானது ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, உலகம் ஏன் இயங்கி கொண்டிருக்கிறது, இதுக்கு காரணமாகிய கடவுள் எதனாலே இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட வேண்டும் இல்லையா? இப்போ அவருடைய இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்களை ஏன் இறைவன் படைத்தான் என்ற கேள்வி என்ன, தன்னை வணங்குவதற்காக என்று சொல்கிறார்கள். அது அவங்கள பொறுத்தளவுக்கு உயர்வான கொள்கை. ஏன்னா வணக்கத்திற்குரியவன் இறைவன் மட்டும்தான் அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தன்னை வணங்குவதற்கு உயரை படைத்தான். இப்போ இன்னொரு கேள்வி என்ன, இதுலேருந்து உபகேள்வி, தன்னை வணங்கணும்னு மக்கள் வணங்கணும்னு விரும்புகிறது இறைவனுடைய தன்மையா? விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவனு கீழே படித்தாச்சு. அப்போ தன்னை வணங்குவதற்காக உயிர்களை படைத்து அந்த உயிர்களை இந்த உலகத்தில் அல்லல் படுத்துவது என்பது அல்லல் பிறவி நரசாமி. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று இன்னும் வருகிறது நம்முடைய சிவபுராணம். அதனால் பிறவின்னு சொல்லும் பொழுது அல்லல் பிறவி, இந்த அல்லல் பிறவியில் மக்களை உயிர்ப்பித்து அதில் தன்னை வணங்கணும்னு ஒரு கொள்கையோட சாமி வச்சான்னா அவன் விருப்ப விருப்பங்களுக்கு உட்பட்டவனாக ஆகிடுவான். அது கடவுள் தன்மையே இல்லாமல் போயிடும். அது கருணையற்ற தன்மை. அது சுயநலத்துக்காக தனக்கு ஒரு புகழ் வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கொடுமைப்படுத்துவது என்பது மாண்டர்கள் செய்யக்கூடிய வேலை தான். அது கடவுள் செஞ்சாருன்னா அது கடவுள் தன்மை இல்லை இல்லையா? அதனால் அந்த காரணத்தைப்படி சொல்லக்கூடாது. சார் எங்கள் சுவாமிக்கு இது ஒரு பிளேயிங் கிரவுண்ட் மாதிரி சார், இந்த உலகம் என்பது கடவுளுக்கு ஒரு விளையாட்டு போல அப்படின்னாங்க. ஸோ அவருக்கு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா இல்லையா? ஒரு மீம் ஒன்று அதை ஷேர் பண்ணி நம்ம குரூப்பில் கூட முன்னாடி ஒரு போட்டிருந்தோம். இது பரிணாமவியல் கொள்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீர்வாழ் உயிரினா நிலத்தில் நிலத்துக்கு பிறகு தான் அது குரங்கா மாறி அப்புறம் திரு மனுஷனாக மாறினதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுக்கு சொல்லி இந்த உயிரினை இன்றைக்கி அது வரக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியை கூட இந்த ஃபோட்டோவை போட்டு அது அன்னைக்கு முதல்ல நிலத்துக்கு வரலைன்னா இன்றைக்கி நான் இஎம்ஐ கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு போடுறோம். உண்மை தானே? அவன் அது கிட்டத்தட்ட பிறவி கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டான் அவன். ஸோ அது முதல்ல மனுஷன்னு ஒன்று உண்டாவதற்கு அது காரணமாக நிற்கலைன்னா நாம் மனிதனாக தோன்றிருக்க மாட்டோம். வாழ்க்கைக்கு வாழ வேண்டியதில்லை, இஎம்ஐ கட்ட வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை, சாப்பாடு எப்படி ஒர்க்க வேண்டியதில்லை, அப்படியே அவன் சொல்லிக்கின்றான். அதனால் இந்த உலகம் என்பது துன்பமயமானதாக இருக்கிறது. அப்போ துன்பமயமான விளையாட்டை உயிர்களுக்கான விளையாட்டு தன்னுடைய விளையாட்டு அரங்கமாக இறைவன் பாவித்தானால் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, இறைவனுக்கு இது ஒரு விளையாட்டு என்று சொல்லுகிறது. அதனால தான் கிரீடா பிரமவாதம் என்ற ஒரு வாதம் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாயாவாதிகளில் அவங்க ஒரு தரப்பு கிரீடா பிரமவாதம்னு பேர். கிரீடம்னா கிரீடம், கிரீடை, கிரீடை, கிரீடை விளையாட்டு, கிரீடைனா விளையாட்டு. வெரி குட். எப்படி சொல்கிறீங்க? ஜலக்கிரீடை. வெரி குட். ஜல விளையாட்டு, நீர் விளையாடல். நாங்கள் வேறு நீர் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் ஜலக்கிரீடை, அதான் கிரீடா பிரம்மவாதம். பிரம்மத்திற்கு இந்த உலகமானது என்னவா ஒரு விளையாட்டு போன்றது என்று சொல்வார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து தான். ஆனால் இதை நாமும் சொல்லுகின்றோம், சைவ சமயமும் சொல்லுகிறது இல்லையா? காத்தும் கறந்தும் படைத்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைக்கிளம்பு ஆர்ப்ப ஆர்ப்பரவம் செய்ய அணிவுழல் மேல் வண்டார்ப்ப பூத்துகழும் பொய்கை புடல்
ஆடையில் ஒரு எம்பாவாய் என்று திருவெம்பாவை பாடுகிறது. அதனால் அங்கேயும் சுவாமிக்கு விளையாட்டு கறந்தும் விளையாடினார். ஸோ அந்த விளையாட்டு என்பது எப்படி இங்கே சொல்ல வேண்டும் என்றால், ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது ஜஸ்ட் லைக் தட் பண்ணுற வேலைங்க, அது இதெல்லாம் ஒரே விஷயம் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறைவனுக்கு இந்த உலகம் ஒரு விளையாட்டு போன்றதுன்னு இதுக்கு அர்த்தம். ஒரு விளையாட்டு போல செய்கிறாருங்க, அப்படி இப்படி செஞ்சு விளையாடுவாங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டுங்க, அதுக்காக ஒன்றும் பிரயத்தனம் பண்ணலை. அது மாதிரி இறைவன் இந்த உலகத்தை நடத்துவதற்கு ஐந்தொழில் செய்கிறார் என்பதனால அவரை இறங்கிலாம் செய்யல, அவருடைய சன்னதியில் அது நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுத்தனமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலை எப்படி நம்ம எளிமையாக சொல்லுவோமோ, அதுபோல் இறைவனுடைய அருளாற்றலுக்கு முன்பு இந்த உலகம் நடத்துதுங்கிறது என்னது? ஒரு விளையாட்டுத்தனமானது என்பது தான் இந்த பாட்டு குறிக்கிறது. ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக. திருவிளையாட்டுன்னா சாமியோ ஜாலிக்காக பண்ணுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு இல்லையா? அவர் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடிப்பார். சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலை இது, பெரிய பிரயத்தனம் இல்லாமல் சங்கல்பம் மாத்திரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்பது தான் அந்த விளையாட்டுங்கிறத நம்ம கிரீடைங்கிற சொல்ல அதுக்கு தான் பயன்படுத்தணும். இயம்புவார்கள் அணுக்கள் இடர்கடனின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக. ஸோ எதற்காக செய்கிறார்? உயிர்கள் எல்லாம் இடர்கடலில் கிடக்கு, அதுதான் ஆணவ மலம்னு அர்த்தம். சரி, ஆணவ மலத்தில் கிடக்கிறது அப்படியே விட்டுற வேண்டியதானே? ஏன் அனுபவிக்கணும்? என்ன ரைட்ஸ் இருக்கிறது? ஆணவ மலத்தில் கிடந்தது அப்படியே விட்டுடலாமே, அதுக்கு ஏன் உலகத்தை படிச்சு நாம என்ஜாய் பண்றதா? கருணை, கருணை அதுதான் முதல்ல. ஏன் சாதாரண எளிய உயிர்களை பார்த்தா நாமே கருணைப்படுகிறோம் இல்லையா? சாமி அப்படியே விட்டுட்டா என்ன சார்னா, இதனுடைய தன்மை வேற, இவர் இங்கே இருந்தாருன்னா பேரையில் வேற லெவலில் இருப்பார் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஸோ அவங்கள அந்த மாதிரியான எளிய உயிர்களை பார்த்து நமக்கே கருணை வருங்கிறது பொழுது, அவர் பரபரமும் அவருக்கு நம்மளை பார்த்து நம்மளுடைய தன்மை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆணவ மலத்தில் கட்டுண்டு கிடக்கிறோன்னு தெரியும். உண்மைத்தன்மை மாதிரி ஆணவ மலத்துக்குள்ளே கட்டுன்னு இருக்கிறது நமக்கு இன்பமாக வேணால் நமக்கு தெரியலாம் இல்லையா? ஆனால் இது எது நமக்கு உண்மையான இன்பம்ங்கிறது யாருக்கு தெரியும்? ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுவாங்க பிள்ளைக்கு, இவன் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக விளையாடுறது, சுற்றுறது, என்ஜாய் பண்ணுறது, கடைசி பெஞ்சில் உட்காந்து ஜாலியாக சிரிச்சுட்டு பேசுறது, அப்படியே தேட்டருக்கு போகிறது, படம் பார்க்குறது, பீச்சுக்கு போகிறது, இதெல்லாம் தான் ஸ்கூல் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு வாழ்கிறான் இல்லையா? ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அவன் நல்லா படிக்கணும்டா தம்பி, நீ படித்து ஒழுங்காக வேலைக்கு போனீங்கன்னா இதை விட இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் ஏமாற்றிருக்காங்க. எல்லாம் படித்து வேலைக்கு போய் ஸ்கூல் மட்டும் 10வது மட்டும் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே இல்லைங்கப்பாங்க. ஸ்கூலில் 12வது முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உன்னை யார் காலேஜ் மட்டும் நீ போய் பாரு, எப்படி வாழ்கிற பாருப்பான். காலேஜில் போய் பார்த்தா தான் காலேஜ் எப்பேற்பட்ட குடரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும், காலேஜுக்கு போனால் தெரியும் இல்லையா? காலேஜ் லைஃப் தாங்க கஷ்டம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சா அதுக்கப்புறம் உன்னை யார் படிப்புன்னு சொல்ல போகிற டெய்லிக்கு வந்து, அப்புறம் வேலைக்கு போயிடுவான். ஸோ அப்படியா சொல்லிட்டு வேலை காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போனாலும் தெரியும் நம்ம காலேஜ் படிச்சது படிப்பே கிடையாது, வேலைக்கு போய் திருப்பி தனியாக படி, அப்புறம் திருப்பான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அது போய் ப்ரூஃப் பண்ணி நீ படிச்சிருக்கியா இல்லையாங்கிறத. அப்புறம் வேலைக்கு போய் சந்தோஷமாக வேலை பார்க்க முடியுமா? நினச்சதெல்லாம் நடக்காத ஒரு இடம் தான் வேலை பார்க்குற இடம் தான் அது இல்லையா? அதுக்கு காலேஜ்லேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் போட்டிருக்கு, ஸ்கூலில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோட தெரியும் அப்போ தான் நமக்கு பார்க்க போத இல்லையா? யார் அந்த கண்டிப்பு? அதனால வேலைக்கு போய் அப்புறம் சொல்லுவா, கல்யாணம் பண்ணி பாரியா, லைஃப்ல என்ன மாற்றம் வருது பாரியா. தோழி முடிச்சுட்டு ஒரு வித்த கருத்தா ஓக்கிலிக்கிறீங்க எல்லாரும். அதனால இந்த மாதிரி துன்பக்கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து இறக்கப்படுதல் என்பது நமக்கு வேணால் இதெல்லாம் சந்தோஷமாக தோணலாம், இதுவே நமக்கு போதும், இப்போ இதே கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெளியில் வந்தால் தான் அதோட இன்பமான வாழ்க்கை அனுபவிக்க முடியுங்கிற வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் அணவமலத்திலே அனாதி கேவலத்திலே உயிர்களை அப்படியே விட்டுட்டா என்ன, அது ஏன் எனக்கு பிறவி கொடுக்கணும், தெரியாமல் தானே இருப்பேன் அப்படின்னா நம்முடைய உண்மைத்தன்மை ஒருவாறு இருக்க நம்ம போய் வேறு இடத்துல போய் கிடைக்கிறது அதுதான் குறைந்த இன்பம் அப்படின்னு தகுதி குறைவாக இருக்கிறது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஒருத்தர் இந்த பெரிய நிறுவனத்தை கட்டமைத்து அதை சமைத்து அதனால் கோடி ரூபாய் பலனீட்டக்கூடிய ஒரு திறமையுடையவராக ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு கம்பெனியில் போய் 6000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா பார்க்குறவன் என்ன சொல்லுவாங்க? அவருக்கே அவர் நோக்கி புகழ்ச்சி இருக்கும் வர வேண்டியதான் இல்லையா? நமக்குள்ள திறமைக்கு இவர் வெளியில் வந்தாருன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாருன்னா பெரிய ஆளாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம் நம்ம இல்லையா? ஸோ அது மாதிரி நமக்குள்ளேயே அப்படியான சூழ்நிலை இருக்கும்போது சாமி என்ன பண்ணுவார்?
அறிவுடைய தன்மை உடையதாகிய அந்த உயிர்கள் தன்னுடைய அறிவுத்தன்மை கெட்டு போய் ஆணவ மனத்திலே கிடக்கிறதே. இதற்கு நாம் ஏதாவது வழி பண்ணோம்னா இன்பத்தை அனுபவிக்குமே என்கின்ற குறைந்தபட்ச கருணையை அப்போ கொடுக்குறார். அதனால அணுக்கள் இடர்கடலினின்றும் எடுத்து இடும்பை கடல் என்று ஏற வாங்கி அப்படின்னார். அதை அப்போ எடுத்தே ஊற்ற மிக அருள் புரிந்து அருள் புரிதல் ஏதுவாக அருள் புரிவதற்காகத்தான் இந்த உலகமே பேராடுதான். இந்த அருள்ங்கிறது முக்தி ஆகிய அருள். ஊற்றமிக அருள் அப்படிங்கிறது ஊற்றமிக அருள்ங்கிறது முத்தியை குறிக்குது. முத்தி கொடுப்பதற்கு ஏதுவாகத்தான் உலகம் கொடுக்குறாரு இல்லையா? ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் இல்லையா? என்னென்ன மொத்தம்? ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம். மலபாகம் வர காத்தல். தோற்றம் மலபாகம் வர, காத்தல் போகம், தீப்பித்தல் திரோதாயி, நிறுத்தலாகும் போற்றலரும் அருள் அருள் அப்படின்னார். இதுதான் தனித்தனியாக சொல்லணும். முதல்ல மற்றை தோற்றம் மலபாகம் வர, உயிருக்கு மலபரிபாகம் வருவதற்காகத்தான், ஆணவ மலத்துடைய தன்மை குறைவதற்காகத்தான் உடல் கொடுக்கப்படுகிறது. அப்போ தோற்றம் எதற்காக? அடிப்படை காரணம் ஆணவ மலம் நீங்க, அதான் மலபாகம். தோற்றம் மலபாகம் வர, காத்தல் போகம், இந்த உலகத்தில் சுவாமி வச்சிருக்காருங்கும் போது போகப்படுத்துறது, இந்த அன்பத்தை இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிறது. தீப்பித்தல் திரோதாயி, வினை தீப்பித்தல் திரோதாயி. தீப்பித்தல்னா வெறும் தீப்பித்தலா? என்னது தீப்பித்தல்? தீப்பித்தல்னா கூட்டுறது, வினையை கூட்டுறதற்கு திரோதானம் மறைப்பு இல்லையா? நிறையா இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. வினையை கூட்டுறதுக்காக காத்தல் போகம், தீப்பித்தல் திரோதாயி, நிறுத்தலாகும் போற்றலரும் அருள். அப்படி படிக்கணும். போகம் தீப்பித்தல் திரோதாயி. திரோதாயினால போகம் தீப்பிக்கப்படலையே. காக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம வச்சு போகப்படுத்துறாங்க. தீப்பித்தல் திரோதாயி, வினையை தீர்ப்பதற்காக திரோதானம். இப்போ நமக்கு வினையை கூட்டு வைக்கணும்னா நமக்கு அறிவு மறைப்பு நடக்கணுமா? நம்ம தப்பு செஞ்சாதானே, உயிர் தப்பு செஞ்சாதானே வினையை செய்யும், நல்லது செய்யும் கெட்டது செய்யும், அனுபவம் நிகழும். அதனால தீப்பித்தல் திரோதாயி, நிறுத்தலாகும் போற்றலரும் அருள். அருள்ல நிறுத்துறது. தக நிறுத்தல்னா தக்காத தன்னுடைய அறிவுத்தன்மையில் நிறுத்துறது. தகாத இங்கே எழுதலையாண்ணா? வேணா கொடுத்து ரெண்டும் ஒன்று தான். திரோதானம் திரோதாயி ரெண்டு, திரோபாவம் திரோதானம் திரோதாயி எல்லாம் ஒன்று தான். ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ் என்ன வித்தியாசம்? ஒன்று தானே. FINA NCE ஃபினான்ஸ்னு படிக்கிறோம். சில பேர் ஃபைனான்ஸ் இருப்பாங்க, சில பேர் ஃபைனான்ஸுக்கு போயிட்டு வராம்பாங்க. அதான் அது போல தான். திரோதாயி நிறுத்தலாகும் போற்றலரும் அருள். அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒழிய புகழானாதே. எல்லாமே என்னதுதான் கடைசியில்? அருள் தான். இதை கடைசியில் சித்தியார் ஒரு பாட்டில் சொன்னார், இதை பார்க்கில் பரிவே ஆகும்னார். எல்லாமே சாமி செய்யக்கூடிய கருணை தான் அப்படிங்கிற இந்த பாட்டு. அவ்வளோதான். அதுக்கு மேலே கருத்து ஒன்றும் இல்லை. 19வது பாட்டு போலாமா? இந்த பாட்டில் உயிரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். சித்தியார் பாட்டா? இல்லை, இது சித்தியார் பாட்டு தனியாக நான் சொன்னேன். சித்தியார் பாட்டு தனித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். அடுத்த பாட்டு போலாம். என்னறிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் உலை அழகில் நிகழ்போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்கு வரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்தியக்கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் முற்றிடும் நற்பசு வர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே என்று சொல்லுகிறார். என்னத்தை பற்றி பேசுறாங்க அந்த பாட்டில்? போ நிறைவுல என்ன இருக்கு? கடைசி வரி பசு வர்க்கம் அப்படின்னா உயிர். வர்க்கம்னா என்ன? வர்க்கம்னா கூட்டம்னு அர்த்தம். வர்க்கம்னா கூட்டம். புற்றிடும் பசு வர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே. அப்போ பசுக்களோட தன்மை இந்த பாட்டில் பேசுகிறார். நீங்க பசுயல் அப்படின்னு ஒரு டைட்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது முழுக்க அதில் வரும். உயிர்களை பத்தினா பேசியிருக்கார். என்ன சொல்லுகிறார்? என்ன ரீதாய். உயிர்கள் மொத்தம் எத்தனை? எண்ணில் அடங்காது. அதுவே காரி நிலையானதுன்னா
அதில் பொதுநிலையில் உயிர்கள் எத்தனை எத்தனை சொல்லிட்டு அதுதானே அப்படின்னு அங்கே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? 3. வெரி குட். விஞ்ஞானால பிள்ளையாகல தகவல். இப்போ என்ன ரீதாய் நித்தமா இருள் மலத்தில் அழுந்தி இருக்கும்பொழுது அவர் எப்படி இருப்பார்? இருள் மலத்தில் அழுந்தி இருப்பார். சார் மலம்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் சார் இருள் மலம்னு சொல்கிறாரு? மலம்னாலே இருக்கு தானே, ஏன் அப்படி ஆனவங்களுக்கு? இவங்க என்ன சொல்றாங்க யாருக்கா தெரியுதா? இங்கே என்ன அறியாமை? ஆணவ மலம் அறியாமை. இருள் மலம், இருள் மலத்தில் எழுந்தினார். மலத்தில் எழுந்தினாலே சார் நமக்கு புரியணும். அதையும் இருள் மலம்னு ஸ்பெசிஃபை பண்றார். இப்போ ஒளி மலம் ஏதாவது இருக்கா? வெரி குட், அதான் சொன்னாங்க அவங்க. ஒளி மலம், மாயை என்பது பொறுப்புடைய மாயை அப்படின்னார். அதை என்ன சொல்லணும் நம்ம? அது ஒளிப்பொருள்னு சொல்லணும். மாயை ஒரு ஒளிப்பொருள் இல்லையா? இருள் விளக்கு போல அது நம்ம விடிவாமளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா சாஸ்திரம். அதனால விடியற் வரைக்கும் நம்ம எதிர்க்கக்கூடிய விளக்கு மாதிரி அது. ஒரு வார்த்தை போட்டிருக்கும் போது எத்தனை பொருள் புரிந்த வார்த்தை போட்டுருக்காங்க அதில் இல்லையா? இருள் மலம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அது அப்போ ஒளி மலம்னு ஏதாவது இருக்கா? அடுத்த கேள்வி அதில் இருக்கு பாருங்க. இருக்கு. ஒளி மலம்னா என்னென்ன? கண்மம் மாயை ரெண்டுமே என்னதுதான் நமக்கு ஒளி பொருட்கள் தான். ஆனால் அது நிரந்தர ஒளியை கொடுத்துருமா? இல்லை. அது ஒளியாக இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, நம்ம கூட வைத்துக்கொள்ள முடியாது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் நமக்கு. சரிதானே? இருள்மலத்தில் அழுந்து இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை, என்ன வினை செய்ததோ அதற்கேற்ப அதனுடைய யாக்கையை பெற்று அண்ணல் அருளால் நன்னி. யாக்கை அண்ணல் அருளால் நன்னி ரொம்ப முக்கியம். நம்ம என்ன உடம்பு கொடுத்துருக்கோம், பெற்று வந்திருக்கிறோங்கிறது சாமியுடைய கருணை. இப்போ நம்மளாம் சாமியுடைய கருணைக்கு உட்பட்டவர்களா இல்லையா? உட்பட்டவர்கள். பொதுவாக எல்லாவர்களும் உட்பட்டது தான். இப்போ நாமெல்லாம் ரொம்ப உட்பட்டவர்கள். ஏன்? நமக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் குழம்பு கொடுத்துருக்காரு சாமி இல்லையா? ஒரு மதி தண்ணில் கான்றியில் பிழைத்தும், இருமதி தண்ணில் ஒரு மதி பிழைத்தும், மும்மதி தண்ணில் அம்மளம் பிழைத்தும், நான் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊழலர் பிழைத்தும், 7 திங்கள் தாழ்வுகள் பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமுடி தாயோடு தான் வரும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் அப்படின்னு இந்த 10 மாதம் நாம் எப்படி அந்த வயிற்றுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுகிறார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. ஒவ்வொரு மாதத்துலையும் சாமி நம்மளை அந்த வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்மளை எத்தனையோ குழந்தைங்க வெளியில் வந்துடுது, பிரச்சனையோ பிறக்க முடியாமல் போயிடுது, வயிற்றுக்குள்ளே கர்ப்பத்திலே கலைஞ்சு போயிடுது. அப்படியெல்லாம் சூழ்நிலை இல்லாமல் நம்மளை பிறக்க வச்சார் சாமி சந்தோஷமாக. அதை பற்றி நமக்கு அந்த போற்றி பகரடையில் அவரை கடைசியாக வரிசையாக சொல்கிறார். பிறந்தது மட்டும் விஷயமா, அதற்கு பிறகு வளரணும், கஷ்டப்பட்டு வளர்ந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னார். முதல்ல கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல குழந்தையாக இருக்கும் பொழுது தான் உண்டாகும். கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சாமி கும்பிடும், எல்லாம் பண்ணும் பிள்ளைங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். அப்போ தான் குழந்தைக்குன்னு ஒரு தனி விருப்பங்கள் ஏற்படும். அப்போ விருப்பத்துக்கு ஏற்ப மாயா விஷயங்களில் அகப்பட்டு கடவுள் இல்லை என்கின்ற அப்போ தான் லோகாயதம் எனும் ஒன்திரல் பாம்பு கலாபேதத்தை கடுந்திரல் பிழைத்தும்னார். அதை உலகாயுதம் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுந்திரல் பிழைத்தும். கலாபேதங்கிறது பல்வேறு விதமான காம இச்சைகள், விருப்பங்கள். அந்த விருப்பங்களுக்கு ஏற்ப அது நடக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறதுனால அப்போ கடவுள் ஒருத்தர் இல்லை போல் இருக்குது. நம்ம எல்லாரும் பாருங்கள், ஒரு கட்டத்தில் கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கையை வாழ்ந்திருப்போம். அது எப்போதும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காலேஜில் படித்த ஒரு காலகட்டமாக இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துருக்கும். இது சொல்லுகிறது உலகாயுதம் என்னும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுந்தல். அதுக்கு பிறகு கடவுள் இருக்காருன்னு திரும்ப நம்புவோம். அப்போ வந்து மாயாவாதம் என்கின்ற சண்டை மாறுதல் சுழித்தடித்து அகலம் அப்படின்னு அது திரும்ப சண்டை மாறுதல். அப்பமேல் கடைசியாக தான் வந்து அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாக வருகிற உண்மையை பெறும் உயிர் அப்படின்னு சொல்லுகிறது திருவாசகம் சொல்லுகிறது. இப்போ நாமளாம் அந்த கட்டத்துக்கு வந்திருப்போம். நம்ம அருவரத்தொருவன் அவனியில் குருபரனாக வந்த பெருமை நமக்கு தெரியாதா? தெரிகிறது. அப்போ இத்தனை கட்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இல்லையா? அதான் சொல்லுகிறார் அண்ணல் அருளால் நன்னி.
இல்லையா? எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குன்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் நிற்க முடியுமா? தெய்வம் இல்லாமல் பொழுது விடியுமா? இன்றைய பொழுது நாம் இன்னைக்கு பொழுது விடிஞ்சு நம்ம இன்னைக்கு திரும்ப ஒருத்தங்க சந்திச்சிருக்கிறோம்னா அது காரணம் நிச்சயமாக யாருதா? சாமி தான். அதனால் நன்னி அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் இப்போ என்ன உயிர் என்ன பண்ணும்? தனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு தான் தான் என்று எண்ணிக்கொண்டு மயங்கி வாழ ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ உடல் வேறு உயிர் வேறு என்பது தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. உடலானது மாயா காரியமானது, அறிவற்ற பிறப்பொருள். உயிரானது அறிவுடைய பொருள். இதுக்கு சடத்தன்மை இல்லை. ஆனாலும் ரெண்டும் எப்படி சம்மந்தப்பட்டு நிற்கும்? ரெண்டும் எப்படி சம்மந்தப்பட்டு நிற்கும்? உயிரும் உடலும் எப்படி சம்மந்தப்பட்டு நிற்கும்? வெரி குட். அதுக்கு என்ன பேர்? எக்ஸாக்டா ஒரு பேர் சொல்லுவோம். அது என்னது? பிரிப்பிலா. ரைட், வெரி குட். அத்துவிதம் அப்படிங்கிறது சரியான சொல்லு. அத்துவிதம் இல்லையா? பிரிப்பிலாதது இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ரைட், அது ரெண்டு சரியான விடை. உடம்பு இல்லைன்னா உயிருக்கு மதிப்பு இல்லை, உயிர் இல்லைன்னா உடம்புக்கு மதிப்பு இல்லை. இவருக்கு தான் நம்ம அத்துவிதத்துக்கு நாம் உதாரணம் சொல்லுவோம். நம்மளுடைய பேதம் பேதாபேதம் கீழே படிச்சிருக்கோமே நமக்கு ஒரு பாட்டுகளை. ஒரு பாட்டுக்கு படிச்சோமே, 7வது பாட்டு. புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவை களவாகி பொற்பனை போல் அபேதம் பிறப்பிலாத அருள் திருவழி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்று இரு பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய உடல் உயிர்க்கண் அருக்கண் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும். படிச்சிருக்கோமா? என்ன சொன்னாங்க? இது வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, சேதாமா சொன்னாங்க உடல் உயிர்க்கண் பிரிவரும். ஐயா சொன்னது ரெண்டுமே. இது இல்லைனா அது இல்லை, அது இல்லைனா அதுக்கு. நான் என்ன வார்த்தை சொன்னேன் அதுக்கு? இருக்கா அந்த பாட்டில்? சரியா? அதனால அத்துவித சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இதில் என்ன ஒன்று பிரச்சனை? இதுதான் நானும் மயங்கி நிற்கும் உயிர். இது உயிருடைய தன்மை. இந்த உடம்பு தான் நான். அதான் அவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்து மாற்றால். இது போத்துருவோம். இந்த உலகத்தில் பலவிதமான போகத்தை அனுபவிக்குது உயிர் இல்லையா? எத்தனை விதமான போகம்? இந்த ஃபேன் கீழே உட்காந்துருக்காங்க, போகம் இல்லையா? நல்ல போகம். சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்களே, போகமா இல்லையா? போகம். காலை நாட்டியமானு சாப்பிட்டு வந்துருக்கோம்ல. காலை இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல், வடை, கேசரி, இன்னும் என்னென்ன அவங்க வீட்டில் சாப்பிட்டோமோ எல்லாமே போகம்தான். அளவில் போகம் இதுதான். நல்லா படுத்துருக்கோம், நல்லா தரையில் படுத்துக்கிறதுக்கு பஞ்சமத்தையில் படுத்துக்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? போகம், நல்ல போகம் படுத்துக்கலாம். அதனால் அளவில் போகங்கள் அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து. இப்போ புண்ணிய பாவம் புரியுறமா புரியலையா? இவ்வளோ காரியங்கள் செஞ்சதுனால இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் இருவினைகள் செய்கிறோம். இந்த போகம் அனுபவிக்கும் பொழுது, இந்த போகம் அனுபவிக்கும் பொழுதே புண்ணிய பாவம் செய்வோம். இதுக்கு பேர் என்ன? இது எப்படி சொல்லுவீங்க? அனுபவிக்கும் பொழுதே புண்ணிய பாவங்களை உண்டு பண்ணுறதுக்கு இப்போ எப்படி சொல்லுவீங்க அதை நீங்கள்? ஆகாமியம். வெரி குட். ஆகாமியத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தை இருக்குது, உதாரணம். அந்த உதாரண வார்த்தை தான் நான் கேட்குறேன். ஆகாமியம்னு சொல்லிட்டீங்க, வெரி குட். ஆகாமியம் தான் இந்த புண்ணிய பாவம் அப்படிங்கிறது. புண்ணிய பாவம் புரிந்து அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே புண்ணிய பாவத்தை செய்கிறோம். அதுக்கு ஒரு உதாரண முகமாக ஒரு வார்த்தை எப்போதும் நான் சொல்லுவேன், நடத்துவேன். அது வந்து நான் இடத்துல பாட்டில் இருக்குது, சோபராசில் இருக்குது. இந்த புண்ணிய பாவம் புரிந்து எப்போ? அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து. எதை அருந்து மாற்றால்? ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய புண்ணிய பாவங்களை அருந்தும் பொழுது புண்ணிய பாவம் புரிந்து. இதுதான் ஆகாமியம்னு அம்மா சொன்னாங்க. இப்போ அருந்து கொண்டே இருக்கும் பொழுதே புண்ணிய பாவம் புரிவது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை? ஆகாமியான்னு வந்துட்டாலே அது வந்துடணும் உங்களுக்கு. ஐயோட அந்த வார்த்தையும் வந்துடணும். அது தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணலாம் அது என்ன அப்படிங்கிறது. ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சிருக்க புண்ணியத்தை கழிக்கிறீங்க. கழிக்கும் பொழுது நாசோற்பத்தி. வெரி குட். நாசோற்பத்தி. நாசமாகிக் கொண்டிருக்கும் பொழுதே புதியது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல வார்த்தை. அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து. ஒன்றை கழித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒன்று நாசமாகி கொண்டே இருக்கும்போது ஒன்று உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆகாமியம் உண்டாகிறதுக்கு அடிப்படை காரணம் எதை தான் நம்ம சொல்லணும்? நாசோற்பத்திங்கிற வார்த்தை. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லுங்க பார்ப்போம்.
நாசோர் பற்றி இப்போ நான் இவ்வளோ தூரம் தோண்டி கிண்டி எடுத்ததுனாலாம் சொன்னீங்க இல்லையா? அதுமாரி இன்னொரு வார்த்தை இருக்குது. நாசோர் பத்திக்கு உதாரணமாக சொல்லுவோம். அதை என்ன சரவணன் பார்த்தா இந்த நாசர் பத்தி நடத்தும் போது ஒரு உதாரணம் சொல்லியிருப்பான். அதுக்கு என்னது நாசம் ஆகும்போதே உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்களுக்கு அன்னைக்கு காட்டியிருந்தேன். நடத்தும் போது காமிச்சிருக்கேன், சொல்லுவேன். அதுக்கு உதாரணம் தான். என்னங்க விதைய என்னது மெழுகுவத்தி? என்ன மெழுகுவத்தி? மெழுகுவத்தி கொடுத்துட்டே எரியும். உருகி உருகும் பொழுதே எது கொடுக்குது? அது மாதிரி சொல்ல வரீங்களா? நாசமாகும் போது உற்பத்தி, அது நாச உற்பத்தி தான். ரைட். அதுக்கு நான் ஒரு உதாரணம் புத்தகத்தில் நம்ம பாட்டில் இருக்கு, சிவபிரகாசில் இருக்கு. பிரவாக நித்தம் ஒன்று இருக்கு பேர். பிரவாக நித்தம். பிரவாகம்னா என்ன? வெள்ளம், தண்ணீர், நீர் ஓடும்போது, நீர் ஓடும் பொழுது நீர் ஓடிக்கொண்டே இருப்பது போலவே இருக்கும். ஒரு வினாடியில் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் மாறி வேறு பக்கத்துக்கு போயிடும், புது தண்ணி அந்த இடத்துக்கு வந்துடும். பிரவாக நித்தம் சொன்ன அலைன்னா என்ன நீங்க கேட்குறீங்களா? அலைனா கடல்னா அதுக்கு பேர் பிரவாக நித்தம். நீங்க எடுத்துக்கணும். நீங்க இப்ப அலைங்கிறது வார்த்தையை நீங்க கடல் அலை, கடலை பத்தி நான் நீங்க பேசவே இல்லையா? அது வார்த்தையும் கிடையாது. தமிழர்கள் சொல்லும்போது அது கணபங்க இயல்பு, பௌத்தருடைய கொள்கை அது இல்லை. பிரவாக நித்தம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நடத்திருக்கேன். யாராவது ஃபர்ஸ்ட் இயர் நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? கையில் எடுத்த பற்றி பாருங்க. கையில் நோட்டில் வச்சுருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் நடத்தின பாடம் வச்சுருக்கீங்களா? கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்மவியலை பற்றி நடத்தும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தி நான் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஐயா வச்சிருக்காரு. கடல்னு சொன்னா உடனே கடல்னு நான் வந்து நான் பிரவாக நான் ஓகே கிட்டத்தட்ட உங்களை அப்படியே கொண்டு வர அதை ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே நானும் நான் சொல்லலை, எல்லாமே இதே மாதிரியே தான் வர வைக்கணுமா? ஏன் நீங்கள் படித்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? அதனால தான் நான் சொல்லலை. கண்டுபிடிச்சிங்களா? ஐயா இருக்கா நாசோர் பற்றி சம்பவியல்? நீங்களா அந்த ஃபர்ஸ்ட் இயர் நோட்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணீங்க? இடைக்கு போட்டீங்களா? புத்தகம் வாங்கிட்டீங்க இல்லையா? அதனால நோட்ஸ்லாம் தேவைப்படாது. நான் புத்தகத்தை நிறையா எடுத்து வந்துடலாம் கையோட. நோட்ஸ்லாம் நமக்கு அவ்வளோதான். சரியா? நான் உண்மையை நான் திட்டலையே, நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரி இருக்கா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பார்த்துப்போம். பிரவாக நித்தம் நாசோற்பத்தி அது என்னதுங்க? அருந்து மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து, அருந்தும் பொழுதே புண்ணிய பாவங்களை புரிந்து போக்குவர உடைத்தாய். இது கீழே பார்த்துருக்கோம். உயிர் போக்குவர உடையதுன்னா என்னது? போக்குவர உடையதுன்னா எங்கே போயிட்டு வரும்? இறப்பு. இறப்பு. வெரி குட். சொர்க்க போகங்களுக்கு போயிட்டு வருது. புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளை உள்நிலவும் ஒளியதனால், அருளால் உள்நிலவும் ஒளியதனால். மலபாகம் பொருந்திய பொழுது உயிருக்கு ஏற்படக்கூடிய உள்முக அறிவு ஞானம்னு அதுக்கு பேரு. உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் முற்றிடும் நற்பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே என்று சொல்லுகிறார். அதனால இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? உயிருடைய தன்மை என்னன்னு சொல்லுகிறார்.
இதுக்கு நிறைய உங்களுக்கு நடத்துனதெல்லாம் எழுதி வந்திருக்கேன் பின்னாடி. நல் சாதி ஆயில் போகம் பேர் இன்பமோடு பிணிவுப்பு சாக்காடு பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே. அது எதுக்கு உள்ள பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபம் தானே. அந்த பாட்டு நடத்தி கொடுத்துருக்கோமா இல்லையா பல தடவை. அந்த பாட்டு இந்த பாட்டு கூட எந்த வரிக்கு உவமையாக வரும், உதாரண விளக்கமாக வரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாட்டில் இல்லை, அது நீங்களே சொல்லிட்டு நீங்களே மார்க் போட்டுக்கிறீங்க. அதுக்கு அப்புறம் வேற, அதுக்கு இல்லை வேற புண்ணியபாவம் புரிந்ததுக்கா போக்குவரத்து உடைத்ததுக்கா வரிசையா எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா அவர் ஏதாவது ஒன்று ஓகே சொல்லுவாருண்ணா. பிரதாக நித்தம்னா கொடுத்துருக்கு. நீ எழுதிருக்கீங்க, நீ எப்படி ஒரே எழுதிருக்கீங்க. நான் நடத்தி படம் போட்டு காமிச்சு தருப்போம். அதில் நன்னியிடம் ஒருவதனுக்கு வாய் பின்னாடி பாட்டு இருக்கு. சரி, நல்லது. ரைட் 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 ரைட். நம்ம நடத்திருக்கோம், நான் நடத்திருக்கேன்ல, பேசியிருக்கேன்ல அதை பற்றி. அதுக்கு தான் ஆதாரம். ஏன்னா சில பேர் இருக்காங்க நான் நடத்தவே இல்லைன்றவாங்க. சொல்லவே இல்லைன்றவாங்க ஆதாரம். 26/2/2022 நடத்திருக்கேன். 23 அலையா. அதனால என்ன கேட்டுட்டு இருந்தேன், என்ன கேட்டுட்டு இருந்தேன் இப்போ. அந்த பாட்டு எதுக்கு வந்தது கண்டுபிடிச்சிங்களா? போக்குவரவு. வெரி குட். போக்குவரவுக்குள்ள பாட்டு அது. இல்லை போக்குவரவுடைய புணரும் அதை தான் நடத்திருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதனால சரி. பொட்டியுடன் பசு வர்க்கம் எனவும் உரைப்போர் உணர்ந்தே. பசு வர்க்கத்தை பற்றி பேசியிருக்காரு இல்லையா. அடுத்தது கீழே சாமி பற்றி படித்தோம், இப்போ பசுக்களை பற்றி படித்தோம். இப்போ அடுத்து யாரை பற்றி படிக்கணும்? பாசத்தை பற்றி, ஆனமலத்தை பற்றி பார்க்க 20வது பாட்டு. ஏகமாய் தங்கால எல்லைகளின் மேலும் என்னறிதா என்னறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் உரு களிம்பு எய்து நித்த மூலமளமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வது பரிந்து நாகமா நதிமதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானேயே என்று சொல்லுகிறார். சரிதானே? இப்போ ஏகமாய் அப்படின்னு அர்த்தம். ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனமலம் எத்தனை மொத்தம்? ஒன்று தானா? 3 ஆனமலம் 3 ஒன்றா? எப்படி? ஆனமலம் 1 தான். ரைட், வெரி குட். ஆனமலம் 1 தான். மலம் 3, ஆனால் ஆனமலம் 1 தான். ஆனமலம் 1. சரிதானே? ஏகமாயினா 1. ஏன் எப்படி ஆனமலையா ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனியாக இருக்க முடியாது? தனித்தனியாக ஒவ்வொரு உயிருக்கு ஒரு ஆணவமலம்னு சொன்னா என்ன? அப்போ ஒரே ஆணவமலத்தை தான் உயிர்கள் அத்தனையும் பற்றியது. சரிதானே? எப்படி புரிந்து கொள்வது? அப்போ ஆணவமலம் எப்படி அழியாமல் நிற்கிறது? நித்தம் அடுத்தது தன் கால இலக்கு நன்னறித சக்தியை தான் இருள்மலம் நித்த மோகமாய் செம்பில் களிம்பைந்து நித்த நித்தனர் 2வது வரியில. நித்தன என்ன? எப்போதும் இருக்கும். அதுக்கு அப்போ அழிவே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? அழிவே கிடையாது என்ற பொழுது முக்திக்கு எப்படி உயிர் போனது? நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்கும். வெரி குட், வெரி குட். அப்போ ஆணவமலத்துக்கு சக்திக்கு பேர் என்ன? அந்தர்பாவித சக்தி. முக்தி நிலையில ஆணவமலம் எப்படி நிற்கும்? அந்தர்பாவிதமாக முக்திக்கு சென்ற உயிரிடத்தே நிற்கும் அந்தர்பாவித சக்தி. சரி, அதுவே கேவல நிலையில ஆவாரக சக்தியாக நிற்கும், மறைத்து நிற்கும், முழுமையாக மறைத்திருக்கும். எப்படி முழுமையாக மறைத்திருக்கும்? தான் தான் மறைத்திருக்கிறேன் என்பதையும் காட்டாது, உயிருடைய அறிவையும் மறைத்து வைத்திருக்கும். இதுதான் அதுக்கான விடை. இதுக்கான குறளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும்
இருபொருளும் காட்டாது இது என்று ஒரு குறள் இருக்குது. ஒரு பொருளும் காட்டாது. ரூமுக்குள்ளே முதல்ல வரீங்க, இப்போ எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, இந்த பாட்டில் காணணும்னு சொல்லிட்டு வரீங்க, லைட்லாம் அமைஞ்சிருக்கு, ஒரே இருட்டாக இருக்குது, ஜன்னல்லாம் சாத்திருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? இருட்டாக இருக்குங்க. அப்போ இருட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இருட்டாக இருக்கிறதுனால பாட்டில் தெரிஞ்சுதா? தெரியல. அப்போ இருள் மறைச்சிருக்கு, ஆனால் இருள் தான் மறைச்சிருக்குங்கிறத இருள் காமிக்கும். ஆனால் இந்த ஆணவமலம் மறைச்சிருக்கும், ஆனால் தான் தான் மறைச்சிருக்கேங்கிறத காமிக்காது. இதுதான் ஒரு பொருளும் காட்டாது இருள், உருவம் காட்டும். இரு பொருளும் காட்டாது இது. இது எது? வெரி குட், ஆணவமலம். அது ஏகமாய் இருக்கும். அப்போ மறைத்து நிற்கும் பொழுது ஆவாரக சக்தி. அதுவே சகல நிலையில உயிருக்கு அதோனியாமிகா சக்தி என்று. அப்போ எண்ணறிய சக்தியதாய், அதுதான் எண்ணறிய சக்தி. இது மூணு தான் அதோடைய சக்தியா? எப்படி உயிர்கள் பல்வேறு உயிர்களாக இருந்தாலும், பல கோடி எண்ணறிய உயிர்கள் இருந்தாலும், அதை மூன்றாக ஞானால பழையால சாலன்னு சொல்லுகிறோமோ, அதே மாதிரி ஆணவமுறை சக்தி எண்ணறியதாக இருந்தாலும் அதை நாம என்னென்னு சொல்லுவோம்? ஆவாரகம், அதோனியாமிகம், அந்தர்பாயம் சொல்லுவோம். இந்த ஆவாரகத்தில் ஆணவமலத்துடைய காரியப்பாடுகள் எத்தனை? ஆவாரகத்தில் ஆணவமலத்தினுடைய காரியப்பாடுகள் என்று பார்த்துருக்குறோம். என்ன? ஆணவமலத்திலே காரியப்பாடுகள் அப்படின்னா என்ன? ஆணவமலம் எப்படி அதோனியாமிகா சக்தியால வேலை செய்யும்? யாருக்குமே தெரியலையா? சகலத்தில் அதான். அதுக்கு என்ன காரியப்பாடு? என்ன காரியமாகி என்னென்னலாம் செய்ய வைக்கும் உயிரை? வெரி குட், வெரி குட். சம்திங் அந்த இடத்துக்கு பிடிச்சி தப்பு. 7 கவலை முதலான ஃபஸ்ட்டு அவங்க அது வந்து அந்த இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்கிறதுனால அவங்கள வெரி குட் சொன்னேன். இவ்வளோ பேர் தோணாமல் இருந்து டக்குன்னு அவங்க தோணிடுச்சு. இல்லை, அது நடத்திருக்கோம் ஏற்கனவே. ஆணவமலத்தில் காரியப்பாடுகள் 7: மோகம், மதம், வாட்டம், தாபம், கவலை, அராகம், விசித்திரம். இதெல்லாம் இருக்கு 7 இல்லையா? இந்த 7 என்ன பண்ணும்? ஆணவமலத்திலே காரியப்பாடுகள் நடத்திருக்கோம். ஐயா இருக்கா? பார்த்தீங்களா? உங்க நோட்டில் இருக்கா? இருக்குங்களா? நினைச்சிருக்கோமா? அடுத்த முறை வரும்போது எங்கேயாவது வீட்டில் உங்கள் முதலாம் ஆண்டு நோட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சி எடுத்து வந்துருங்க கையோட. இல்லையா? இப்போ உங்கள் நிறைய பேருக்கு பயன்படுத்த பாருங்க அது. ஏன்னா அதுக்காக தான் படிங்கங்க, தயவு செஞ்சு படிங்கங்க அப்படின்னு கேட்க சொன்னது. அதனால தான் அந்த 5 பொருட்களை பற்றின விஷயங்கள் இருந்தால் தான் இன்னைக்கு புரியல. என்னது? ஏன் உங்களுக்கு பாடம் இருந்துச்சா? அதனால 7 கொடுத்துருக்கோமா? விசித்திரம். ரைட். அன்னைக்கு இந்த பாட்டு சொல்லியிருக்கேனா? பக்கத்தில் எங்கேயாவது எழுதிருக்கீங்களா பாருங்க. இந்த பாட்டு ஏகமாய் தங்கால எல்லைகளில், இந்த பாட்டு எங்கேயாவது எழுதிருக்கீங்களா பாருங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பாட்டை எழுதலை இல்லையா? பாட்டை கொடுத்துருப்பேன், நான் அவரோட எழுதலையா நான் தெரியல, சொல்லலையான்னு தெரியல. அன்னைக்கு இந்த அது சொல்லியிருக்கேன். ரைட். அப்போ உங்களுக்கு எல்லாம் நடத்தினதை தான் இங்கே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கோம் நாம. அவரை போட்டு வைக்கிறீங்களா? அதனால அடுத்த தடவை கண்டிப்பாக இந்த நோட்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க எங்கே இருக்குன்னு. வச்சிருப்பீங்கல்ல. பரிசம் முடிஞ்ச உடனே சில பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், கையோட பரிசம் முடிஞ்ச உடனே நேராக அந்த இரும்பு கடைக்கு தான் போவாங்க. இந்த புத்தகம் பேப்பர்லாம் போட்டு காசு வாங்கிடுறதுன்னு. அதுமாரி எதுவும் பண்ணல? நோட் இருக்கும்ல கண்டிப்பாக. இப்போ 4 வருஷம் முடிஞ்ச உடனே போடுவீங்களா?
சேர்த்து வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு நடத்தினது தான் நான் பேசிட்டு இருக்கோம் திரும்ப. இந்த பாட்டுடைய கருத்தை எங்க பேசிருக்கோம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பேசிருக்கோம். இப்ப தப்பு யாருக்கிட்ட இருக்கு? 3 வருஷம் முன்னாடி பேசிருக்கேனா? ஆனா சொல்றாங்க பாத்தீங்களா, அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு உடனே வராது. இந்த பகுதியை தான் இவர் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறத ஐடென்டிபிகேஷன் பண்றதுங்கிறது பெரிய திறமை தான் நிச்சயமா. என்ன டான்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க? இங்க என்ன போட்டிருக்க நீ? அதனால எண்ணறிய சக்தியை தான் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் பாருங்க. இதனாலதான் மோகம் வருது பாருங்க. முதல்ல எடுத்தோடனே இருண்ட மோகமாய்ங்கும் போது இந்த இடத்துல அது சகல நிலையில ஆணவமலத்திலே காரியப்பாடு என்ன, மோகத்தை மட்டும் சுருக்கி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன ஒரு மேதோன்ல ஆர்வம் இருக்கும். மோகம் என்பது தேவைப்படுதோ படலையோ சென்று பற்றுவது ஒரு பொருள் மீது. அடுத்து என்னங்க? தாபமா இருக்குங்களா? வச்சிருக்கீங்களா? தாபம் தானே. அது மீது ஆசையை மென்மேலும் பெருக்குவது, தேவருக்கோ இல்லையோ அது மீது தவிக்கிறது. அடுத்தது வாட்டம் வராது. அடுத்தது இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 வருஷப்படுத்தி சொன்ன மதம். அராகம்னா ரொம்ப ஆசையை பெருக்கிறது. மதம்னா ரொம்ப அது மேல ஈடுபாட்டோடு இருப்பது. கவலைங்கிறது ஊழ் வழியினாலே அதை இழந்து விட்டதுனால ஏற்படக்கூடிய மன வருத்தம், துன்பம். விசித்திரம்ங்கிறது இந்த மாதிரியான சிற்றின்ப பொருள்களை எண்ணி இது கிடைத்து விட்டதே, என் மேலே எனக்கு என்ன வேற வேணும் அப்படின்னு நினைச்சு மதப்போட நிற்கிறது. அதான் விசித்திரம். பெருமைப்பட்டு நிற்கிறது. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்கு, நான் ஊழ் கட்டிட்டேன், அவ்வளோதாங்க, செட்டிலுங்க. பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களாம் படிக்க வச்சுட்டேன், லைஃப்பில் செட்டில். மேலே என் முன்னாடி நானும் ஜாலியாக சந்தோஷமாக வெளில போகண்டேதான், ஊராக போகலான் இருக்கோம் நாங்கள் அப்படிம்போம். காலையில் வண்டியில் போவாங்க, அப்போ தான் கிளம்பி அங்கே தான் பெரிய லாரியாக வருவான் அவன் இல்லையா. மடித்தாடும் அடிமைக்கண்ணி வாழும் நாளில் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடுவார் அப்படின்னார். தடுத்தாட்கொள்வான். ஸோ அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது இல்லை இல்லையா. அப்போ அப்படி வரக்கூடிய அந்த விசித்திரத்தன்மை, வாழ்க்கையுடைய நிலையாமை புரிந்து கொள்ளாமல் விசித்திரப்படுவது, இது எனக்கு போதும்னு நினைக்கிறது இல்லையா. அழிந்து போகக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு நிலையான இன்பம் நினைக்கிறது விசித்திரம். இதெல்லாம் கொடுக்குறவங்க யாரு? ஆணவமலம் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பிலுரு களிம்பெய்ந்து. இதுதான் அனாதியிலிருந்து இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா. ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பொருள் இருந்ததுலேருந்தே இருக்குன்னா அதுக்கு இயற்கையா இருக்கலாம் அது இல்லையா. இப்போ நான் பிறந்ததுலேருந்து எனக்கு இங்கே ஒரு பருவம் இருக்கு, கருப்பு கலர் ஒரு டாட் மச்சா இருக்குன்னா அது எனக்கு இயற்கையா இல்லையா? அது எனக்கு இயற்கை. அது எப்போ இடையில உண்டானதா? இந்த இடத்துல எனக்கு ஒரு தழும்பு இருக்கு, இது எனக்கு இயற்கையா செயற்கையா? இது அடிப்பட்டதுனால இந்த இடத்துல எனக்கு தழும்பு உண்டாயிருக்கு, சரியா? அது செயற்கை. இது இடையில தான். இயற்கைனா என்னது? இடையில வந்து சேரும். இயற்கைனா அவர் எப்போ இருந்தாரோ அன்னையிலேருந்தே இருக்கணும், அப்படின்னா தான் இயற்கை அவருக்கு. இப்போ பேர் என்ன, மகாபாரத்தில் கர்ணனுக்கு கவச குண்டலம் எப்பயிலேருந்து இருந்தது? அவருக்கு இயற்கையா செயற்கையா? இயற்கை. அதை வந்து இந்திரன் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போனதுக்கு பிறகு கர்ணனுக்கு அதனால லாபமா நஷ்டமா? நஷ்டம். தோத்து போயிட்டான். அது இருந்தால் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னாங்க. அப்போ இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி ஒரு பொருள்லேருந்து நீங்கி போயிடுச்சுன்னா அதோட தன்மை கெட்டு போயிடும். கர்ணனுடைய தன்மை கெட்டு போனதா இல்லையா? கெட்டு போனது. இப்போ ஆணவ மலமானது உயிருக்கு அனாதியிலேருந்தே இருக்கு. அனாதியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஏன் சார் அதோட இயல்புன்னு சொல்லலை நீங்க? உயிருக்கு வந்து அறியும் தன்மை தான் இயல்புங்கிறீங்க, அறியாமை ஆணவ மலத்தால் வந்து சொல்லுகிறீங்களே. ஆணவ மலமானது உயிருக்கு அனாதியிலேருந்தே இருக்குங்கும் பொழுது உயிருடைய இயல்பு அறியாமைன்னு சொன்னா என்ன? ஏன் அப்படின்னா, ஏன் அனாதி சேர்க்கை? எப்படி இயல்பு இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. மறைச்சிக்கிட்டு இருக்குங்க, அணையிலேருந்து மறைச்சிருக்கு இல்லையா? அணையிலேருந்தே மறைச்சிருக்குல்ல. ஆடு கசாப்பு கடையை தேடி போய் தலைவிட்டா வெரி குட், அது வேணும் ஆன்சர். அதான் சொல்ல வந்த அதுக்குள்ள நீங்களே குறுக்கு 10 நேரம் உங்களை வச்சே சொல்ல வச்சுட்டாங்க இல்லையா? நீங்களே தலையை கொடுத்து. இப்போ உயிருக்கு ஆணவமலம் இயற்கையாக இருந்தது என்றால் அது நீங்க எடுத்து உயிர் கெட்டு போகணும்.
ஆனாமலம் நீங்க எடுத்து உயிர் என்ன ஆகுது? ஒளிவுடைய பொருளாக ஆகிறது. அப்போ அது இயற்கை அல்ல, செயற்கை என்று தெரிகிறது. சார் செயற்கைன்னு சொன்னா ஒரு நிச்சயமா இடையில தானே சார் சேர்ந்துருக்கணும். எப்படி சார் அனாதிலேருந்து ஒரு பொருளை செயற்கைன்னு சொல்றீங்க? அதனால தான் இப்போ அவர் அனாதி செயற்கைன்னு சொல்லுகிறோம் அப்படின்னா ஆணவமலத்தை சொல்லுகின்றோம். சரிதானே? அதுதான் இங்கே பேசுகிறாங்க. களிம்பு இந்த செம்புலிரும் களிம்பு இதுக்காக உதாரணம் இருக்கா சார்? அனாதிலேருந்து செயற்கை செம்பில் இருக்கக்கூடிய களிம்பு, நெல்லில் இருக்கக்கூடிய உமி, இதெல்லாம் தான் செம்பில் ஒரு களிம்பெய்ந்து நித்த மூல மலமாய். இதுதான் மூல மலம்னர். அப்போ மூலம் இல்லாத மலம் இருக்குது. இவர்தான் ராஜமலம் சகஜ மலம்னு அர்த்தம். அறிவு முழுதினையும் மறைக்கும். அதான் அறிவுக்கு செயலை மறைத்து நிற்கும். பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வது. சக்தி மிகுதிப்படும் பொழுது ஆணவ மலம் குறைந்து நிற்கும், சக்தி குறைபடும் பொழுது ஆணவமலம் மிகுந்து நிற்கும். அதனால திரோதானம் என்கின்ற ஒரு செயல்பாடு சாமி செய்வதற்கு ஆணவமலம் தான் துணையாக நிற்குது. அதனால சக்தி தான் அங்கே செயல்பாடு, ஆணவமலத்துடைய செயல்பாடு இல்லை. அதனால அந்த சக்தியை திரோதான சக்தி என்று சொல்லுவார்கள். அதான் சக்தி மலம் எனவும் பகர்வது பரிந்து. நான் சரி, இதுலேருந்து நீங்குவதற்கு என்ன வழி? ஆணவமலத்தை நீங்குவதற்கு வழி நாகம் மானதி மதியம் பொதி சடையாம். இது யாரு? எப்படி? இதெல்லாம் அவர் தான். இதெல்லாம் சாமியுடைய அடையாள கோலங்கள். அவர் தான் கூடாது. இதெல்லாம் சாமியுடைய அடையாள கோலங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். கங்கை யார்? நானா வச்சிருக்கேன் தெரியலப்பா. அது யாருக்கு தெரியாதா? அது என்ன இவர் தான், அவர் தான். என்ன நாகம் வானதி மதி சொடை பொதி சடையான்னா அவர் தானே, சுவாமி தான் அப்படி சொல்லணும். நமக்கு விஷயம் தெரியுது, அது கன்ஃபார்மாக சொல்ல தெரியல, பயமா இருக்கு. இவரால் தப்பாயிட்டா என்ன பண்றது? எல்லாம் சிரிப்பாங்களே. அதுக்கு பேர் தான் ஆணவ மலம்னு பேருக்கு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, ஞான விஷயம், அது சொல்லுவது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டோம். ஸோ ஏன் தப்பாக சொன்னால் இவர் ஏதாச்சும் சொல்லுவார், கிண்டல் அடிப்பார், இல்லை அவங்களாம் சிரிப்பாங்க, அதனால் எனக்கு வெக்கமாக இருக்குது. மான உணர்வு, மானம்தான் வடிவாகி நிற்றலாலோ வளமாயை கண்மம் இவை மடியாதாலோ ஞானம்தான் உணதுலத்து நவிலாதாலோ நாமறியும் முதுமையின் நவிற்று வீரேனர். அதனால் ஆணவ மலத்தினுடைய அடையாளம் முதல்ல மான உணர்வு தான். ஞானம் ஒதுக்காதுங்க தானே இருக்கிற வரைக்கும். தப்போ சரியாக சொல்லணும். ஏன்? அப்போ தானே எனக்கு தெரியும் அது நான் பண்ண தப்பு, இது தப்புன்னு நான் சொன்னேனாக்க ஆகமா இது தப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுக்கு தப்புங்கிறது உங்களுக்கு அப்போ தானே உண்டாகும் மனசில் அந்த அறிவு. தப்பா இல்லையா வந்து நம்மகிட்ட இது அப்படி அதான் சொல்கிறீங்க, இல்லை இதான் சொல்கிறீங்களா? அவங்க ட்ரிக்கு கண்டுபிடிச்சிக்கிறது. அதை சொல்கிறீங்களா இல்லை இதை சொல்கிறீங்களா? தப்போ சரியா அதை சொல்லணும். சரியா இருந்து மார்க் போடுது இல்லை சில நேரத்தில் சொல்ல முடியாது, வைக்கப்பட்டதுனால. அதனால மான உணர்வு நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே என்ன சூரவத்தில் அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா? நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே அப்படிங்கிறது. அதனால அது அது என்னைக்கு இருக்கக்கூடாது நமக்கு. அதனால பாகாமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலாம். இது மற்ற இடங்கள் எப்படின்னு தெரியாது, என் வகுப்பில் நான் சொல்கிறேன். என் வகுப்பில் அப்பா இருந்தும் சரியான தயவு செய்து ஆன்சரை சொல்லுங்கள். ஆமாம், பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வது பரிந்து நாகமா நதி மதியம் பொதி சடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்குந்தானே என்று சொல்லுவார். வழக்கம் புரியுதா? அவ்வளோதான். நாங்கள் நதி சுவாமியோடைய அடையாள கோலம். மதியம்னா நிலா, மதி அதிகம்னா அம்மதி, அழகிய மதின்னு இருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இப்போ மலங்கள் மொத்தம் எத்தனை? 3. ரைட், வெரி குட். இப்போ 3 மலத்தில் சுவாமி நமக்கு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிறது எந்தெந்த மலம்? கண்ம மாயை. இப்போ கண்ம மாயை எங்கே இருந்து சேர்க்கிறார்? கண்ம மாயை எங்கே இருக்கு? அவருடைய ஞாபகத்தில் இருக்கா? ஆன்சருக்கு சரியாக சொன்னீங்களே. இப்போ நீங்கள் டக்குன்னு வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. மாயையும் கண்மமும். இப்போ ஆணவ மலை எங்கே இருக்குன்னு சொன்னோம் நம்ம. இப்போ ஆணவ மலை எங்கே இருக்கு? எதில் இருக்கு? அனாதிலேருந்து எங்கே இருக்கு? எதோட இருக்கு? உயிரோட இருக்கு. உயிரோட இருக்கு. ரைட். இப்போ மாயையும் கண்மமும் சாமி கூட்டு இருக்கிறாரா? ஆக்டிவ் பண்றார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ கண்மமும் மாயையும் சாமி சேர்க்கிறார்
அப்படின்னு உடனே வெளியிலேருந்து வேற தனிப்பட்ட பொருள்லேருந்து எடுத்து சேர்க்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உயிரோட சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளை புதுசாக சம்மந்தப்படுத்துறதுக்கு நம்ம சமயத்தில் தத்துவம் கிடையாது. ஏன்னா இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. சர்க்காரியவாதம்னு அதுக்கு பேர், சத்காரியவாதம். சத்காரியவாதத்தின்படி ஆணவ மலம் நம்ம ஆல்ரெடி எல்லாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? உயிருக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு, ஆணவ மலம் இருக்குன்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் மாயை கண்மை சாமி சேர்த்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உயிருக்கு சம்மந்தம் இல்லாத இருந்த ஒரு 2 பொருளை சேர்த்துட்டாரா அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அவர் சொன்னாருனாக்க அப்படி சேர்க்க முடியாது. ஏன்? ஏற்கனவே சம்மந்தப்படாத 2 பொருளை எந்த காலத்துலையும் சம்மந்தப்படுத்தவே முடியாது. ஏன்? இல்லது தோன்றாது என்னைக்குமே. ஒரு பொருள் இல்லைன்னா அது என்னைக்குமே இல்லை தான், இருக்கிறதுனா அது என்னைக்குமே இல்லாமல் போகவே போவாது. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ நெல்லுக்கு எப்படி உமி இயல்போ, எப்படி தவிடு இயல்போ, எப்படி முளை இயல்போ, அதே போல உயிருக்கு ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் உண்டு. இந்த 3 மலங்கள்ல சுவாமி ஏன் சார் சேர்க்கிறார் இவங்க 2 பேரை மட்டும்தான்? இந்த 3 பேர்ல உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யாருதான்? ஆணவ மலம் மட்டும்தான். அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணல, இருந்தாலும் பயன் இல்லாமல் நிற்கிறாங்க. அதனால பயனில்லாத 2 பேரை இவர் சேர்த்து வைக்கிறார் சுவாமி. அதனால உயிர் கூட இருக்கிறத தான் சம்மந்தப்படுத்துறாரு. அந்த வரைக்கும் வெளியிலேருந்து எங்கேயும் சம்மந்தப்படுத்தலை. அதுக்கான ஒரு சித்தியார் பாட்டு, இந்த பாட்டு இருக்கு. மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல், இந்த பாட்டு. பம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போகம் பந்த போத்திருவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும், இந்த பாட்டு. இது மும்மலம் நெல்லினுக்கு எத்தனாவது பாட்டுன்னு தெரியலையே, நான் எழுதலைங்க, பார்த்துருவாருங்க. நூற்றி 76 சுயான சித்தியார் 176. ஆமாம் ஆமாம் 193 பக்கத்தில் இருக்க பாட்டு, 176 பாட்டு. மும்மாலம் நோட் பண்ணிக்க, எழுதலாம் வேணும். இந்த பாட்டு தான் 3 மலங்களும் உயிரோடவே இருக்குங்கிறதுக்கான அடையாளம். உங்களுக்கு பிரமாணம் இந்த பாட்டு தான். மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் அப்படின்னார். விளக்கம் புரிஞ்சுங்களா சொல்றது? அடுத்த பாட்டு போலாமா? அடுத்த பாட்டு 21வது பாட்டு இல்லையா? இப்போ மாயா மலத்தை பற்றி பேசுகிறார். கீழே முதல்ல ஆனால் பொதுவாக மலத்தை பற்றி பேசியாச்சு. மலத்தை பற்றி பேசும்பொழுதே யாரும் வந்துட்டா, கண்ணும் மாயா வந்துட்டாங்க. வந்துட்டுங்கும் பொழுது நமக்கு படைப்பு உண்டாயிடும். அதனால் படைப்பை பற்றி பேசுகிறார். படைப்பு வருதுனால யார் வருவா? மாயை இருப்பார். அதில் மாயை பற்றின விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அடுத்த வர பாட்டு 21வது பாட்டு. உன்னால் அரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் வெகும் குடிலைதனில் விந்து வரு நாதம் தன்னில் அதின் ஒளி வரும் சதாசிவராம் அவரில் தையங்க வரும் ஈசர் வித்தைதனை அளிப்பர் அதனால் மன்னுவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடுமென்று உரை செய்த விந்து வழா வகையே முன்னுதவு சூக்குமாதி 1 என்று மொழிந்திடுவர் அருங்கலைகள் முதிர்ந்துள்ளோரேவா முதிர்ந்துள்ளோரே என்று சொல்லுகிறார். இது முதல் சிவதத்துவம் எப்படி உண்டாகிறதுங்கிறத சொல்லியிருக்கார். சிவதத்துவம் எப்படி உண்டாகிறது? உங்களை நடத்திருக்கேன்னா நடத்தில்லையா? சொல்லுங்க பார்ப்போம். சிவதத்துவம் அப்படிங்கிறது எப்படி உண்டாகும்? முதல்ல நாதம் எப்படி உண்டாகுது? சக்தியிலிருந்து உண்டாகிறது. சக்தி எதிலிருந்து உண்டாகிறது? அனாதி பரசிவத்தினுடைய இயக்கம் தான் சக்தி. இப்போ சக்தியிலிருந்து நாதம் உண்டாகுதா, மாயிலேருந்து நாதம் உண்டாகுதா? சக்தியிலேருந்து தான் உண்டாகுது. மாயிலேருந்து உண்டாகுதா? சக்தியிலேருந்து தான் உண்டாகுமா? சக்தியிலேருந்து நாதம் உண்டாகுதா, மாயையிலேருந்து நாதம் உண்டாகுதா? மாயிலேருந்து உண்டாகுதா? எப்படி மாயிலேருந்து உண்டாகுது? மாயை சுவாமி தோற்றுவிக்கிறார். சக்தியிலிருந்து தான். இந்த
பாட்டில் எதுலேருந்து உண்டு பண்ணியிருக்காங்க? எதில் உண்டு பண்ணியிருக்காங்க? பிளாஸ்டிக்லேருந்து உண்டு பண்ணியிருக்காங்க. இது உண்டு பண்ண ஒருத்தர் இருக்காரா இல்லையா? உண்டு பண்ண ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சக்தினால தானே இது உண்டு பண்ணப்பட்டிருக்கு. அவராகவே இது ஆயிருக்கா? ஒருத்தர் உண்டு பண்ணார்ல, ஒருத்தர் அவருடைய ஒரு பகுதி அது அவர்லேருந்து உண்டாயிருக்கா? அவர்லேருந்து உண்டாயிருக்கா? அவர் எப்படி இது உண்டு பண்ணாரு? உங்களுக்கு புரியுதா சொன்னேன் கேட்குறது? சொல்லுங்க நீங்க பாப்போம். இது எதுலேருந்து உண்டு பண்ணார்? பிளாஸ்டிக்லேருந்து உண்டு பண்ணார். இப்போ பிளாஸ்டிக்லேருந்து உண்டு பண்ணும்போது அவர் எப்படி உண்டு பண்ணார்? தன்னுடைய சக்தியை வச்சு உண்டு பண்ணார். தன்னுடைய சக்தியை உண்டு பண்ணார். சக்தி மூலமாக சக்தியை வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக்கை செயல்படுத்தி உண்டு பண்ணார். இதை பாட்டிலாக நிற்கிறது அவருடைய சக்தி இதில் இருக்குது. ஆனால் இதில் முதல்ல கண்ணுக்கு தெரியுற சக்தியா பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் தான் தெரியுது. இந்த பாட்டில் என்ன பாட்டில்னு சொல்லுவீங்க நீங்கள்? பிளாஸ்டிக் பாட்டில்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எதுலேருந்து உண்டு பண்ணப்பட்டிருக்குது? நான் இந்த பாட்டிலை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. மாயை போறீங்க. உலகத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு தான் இங்கே வச்சு பேசிட்டு இருக்கேன். பிளாஸ்டிக்லேருந்து உண்டு பண்ணப்பட்டிருக்கு. மூலப்பொருள் அதுதான். அப்போ எதுலேருந்து உண்டு பண்ணார்? பிளாஸ்டிக்லேருந்து உண்டு பண்ணார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சக்தியிலேருந்து உண்டு பண்ணாருங்க தத்துவத்தை. சக்தி அதுக்கு காரணமாக நிற்குது இல்லையா? சக்தி இதுக்கு காரணமாக சக்தி தான். இது சக்தியிலேருந்து உண்டு பண்ணாருனாக்க குயவரே குடமாயிட்டாருன்னு அர்த்தமாயிடும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் செஞ்சவனே பிளாஸ்டிக் பாட்டில் ஆயிருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அதுக்காக தான் கேட்குறேன். சக்தியிலேருந்து உண்டு பண்ணதா மாயிலேருந்து உண்டு பண்ணதான்னு தெளிவாக நான் கேள்வி கேட்டேன். முதற்காரணம் அதான் எதுலேருந்து உண்டு பண்ணது அப்படின்னு கேள்வி வந்துட்டனால இதுக்கு யார் நிற்கிறா? முதற்காரணம் யாருன்னு அர்த்தம் மாயை தான். நீங்கள் சக்தியிலேருந்து உண்டு பண்ணாரு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகிடுவாரு? குயவரே பாட்டில் ஆகிட்டார், குயவரே பானை ஆகிட்டாருன்னு அர்த்தமாயிடும். சக்தினாலே யாரு தான்? சாமி தானே. சுவாமி அப்படியே உலகமாயிட்டாரா? அது யாருடைய கருத்து? சுவாமியை உலகமாயிட்டார் அப்படிங்கிறது யாருடைய கருத்து? சரி, இல்லை இப்போ இங்கே வேற கேள்வி கேட்டிருக்கேன். அப்போ பிரம்மவாதியா? இந்த வேறப்பெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஐயா சொல்லணும், நீங்கள் சொல்லணும், இந்த கருப்பெல்லாம் சொல்லணும். சுவாமியே உலகமாக இருக்கார். காரணவாதியா? வெரி குட். நிமித்த காரணவாதி. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? அதுக்கு இன்னொரு பேர் நிமித்த காரணவாதிக்கு இன்னொரு பேர் நிமித்த காரணவாதிக்கு இன்னொரு பேர். இப்போ நிமித்த காரணவாதின்னு ஏன் சொன்னீங்க? அப்போ எதை சொன்னீங்க? வெரி குட். எதில் படிச்சுக்கிறீங்க? அதை சங்கற்ப நிராகரணத்தில் படிச்சு. எதுக்காக கேட்டேன்? உங்களுக்காக தான் சொல்கிறோம். சங்கற்ப நிராகரண வகுப்பில் அதை படித்தாங்க. நீங்கள் வந்தீங்களா? வரலையா? சரி. அதனால் நிமித்த காரண பரிணாமவாதின்னு ஒரு தரப்பு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் சிவாத்துவித சைவர்கள்னு பேர். சிவாத்துவித சைவர்கள். சிவபெருமானே உலகத்தில் அத்துவிதமாக நிற்கிறார். வேறு தனிப்பொருள் மாயேன்னு ஒன்று கிடையவே கிடையாது, பசுக்கள்னு ஒரு பொருள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஏகான்மவாதிகள் அவங்க. ஆனால் ஏகான்மவாதி கிடையாது. ஏகான்மவாதி சிவம் தான் பிரம்மம்னு சொல்றது இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் சிவாத்துவித சைவர்கள் கிட்டத்தட்ட ஏகான்மவாதம் போல பேசினாலும் பிரம்மம் சிவம் என்கின்ற ஆகம விஷயத்தில் தெளிவானவங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? பசு என்றோ பதி என்றோ வேறொரு பொருள், பசு என்றோ பாசம் என்றோ வேறொரு பொருளே இல்லை என்றது அவங்களுடைய கொள்கை. கருத்தா வந்துட்டார் நிமித்த காரண பரிணாமவாதி. பாருங்க, புவனம் யாவையும் புனிதனது உருவாம் சிவமும் சக்தியும் என தெளி
அவற்றுள் அசேதனம் என்று ஒன்று அறைதற்கு இலதுன்ட்டான். எடுத்தோடனே என்ன சொன்னான்? நிமித்த காரண பரிணாமவாதி சிவாத்வித சைவர். சிவம் சக்தி தான் எல்லாமே இருக்குது, அசேதனம்னு ஒரு பொருளே உலகத்தில் கிடையாது சார்ன்ட்டான். நாசம்னு ஒரு பொருள் என்ன கிடையாது உலகத்தில், இல்லவே இல்லைன்னா. அப்போ இந்த உலகமா வந்திருக்கிறது யாரு தானா? சுவாமி தான் சார். சுவாமி ஏன் சார் இந்த உலகம் வந்தாரு ஒத்துக்கிட்டா என்ன சார் இப்போ தப்பு? என்ன தப்பு அதில் வராது? வெரி குட். உலகத்தை பார்த்தா அறிவற்றதாக இருக்கிறது. இறைவன் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள்லேருந்து ஒரு பொருள் உண்டாயிருந்தா எப்படி தான் இருக்கும்? அது அறிவுடைய பொருளாகத்தான் இருக்க முடியும். ஒரு தங்கக்கட்டிலேருந்து கொஞ்சம் வெட்டி ஒரு 6-10 பவுனுக்கு செஞ்சுட்டிங்கன்னா அது செம்மா மாறிடுமா, பித்தளையாக மாறிடுமா, வைரமாக மாறிடுமா? அது என்னவா தான் இருக்கும்? அப்போ தங்கமாக தான் இருக்கும். விளங்கப்படுதுங்களா? அறிவுடைய பொருள் காரியப்பட்டதுன்னா அறிவுடைய பொருளாக தான் இருக்க முடியும். அப்போ நிச்சயமாக உலகம் அறிவற்றதாக இருக்கிறது. அப்போ நிச்சயமாக சுவாமிகிட்ட இருந்து இது உண்டாகவில்லை என்று நாம் தெளிவாக ஆகமா நம்முடைய சித்தாந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. நிமித்த காரண பரிணாமவாதி என்ன சொல்றான்? சுவாமியே உலகமா மாறினான்னா மாற்றம், பரிணாமம்னு அர்த்தம். நிமித்த காரணம் சுவாமி. நிமித்த காரணனையே முதற் காரணமாக சொன்னதுனால நிமித்த காரண பரிணாமவாதின்னு ஒரு பேர். அதை கட்சி தான் நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக. இந்த கேஸ் ஏன் புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது ஆன்சர். சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து இதுதானே. அப்போது எதுக்காக ஒரு பேச்சு வந்துச்சு? இப்போ சாமியே திருவருளே நாதமாக வந்திருக்குன்னீங்களா, அதுக்காக வந்து திருவருள் நாதமாக வரல, திருவருள் துணைக்காரமாக நிற்கும். சுவாமி சொன்னேன் நிமித்த காரணா நிற்பார். வெரி குட். ஆரியன் குலாலனாய் அகிலமெல்லாம் ஆக்கும் அப்படின்னாங்க. விளக்கம் புரியுதுங்களா? சித்தியார் பாட்டது. அப்போ உன்னலரும் பரசிவன் தான் அருளாலே நாதம் உதிக்கும். அருளாலே நாதம் உதிக்கும். அது என்னது? ஞானசக்தி மிகுதி படம் நோக்கிறதுனாலே நாதம் உதிக்கும். அது உங்களுக்கு தெரியும் தானே? சில எடுத்துருக்கோமா இல்லையா? மிகவும் உடலைதனில் சுத்தமாயை, உடலைனா சுத்தமாய் தனில் விந்து வருமா? விந்து வரு நாதம் தன்னில். நாதத்திலிருந்து என்ன வரும்? விந்து வரும். அதில் ஒளி வளரும் சதாசிவராம். ஒளி மிகுத்ததாகிய சதாசிவர் விந்துலேருந்து உண்டாவார். ஞானசக்தி கிரியாசக்தி மிகுதிப்பட பார்த்ததுனால சாதாக்கியங்கிற தத்துவம் உண்டாகும். கிரியாசக்தி மிகுதிப்பட பார்த்ததுனால விந்து தத்துவம் உண்டானது. ஞானசக்தி மிகுதிப்பட பார்த்ததுனால நாதத்துவம் உண்டானது. நாதத்துவத்திலேருந்து விந்துத்துவம் உண்டானது. விந்துத்துவத்திலேருந்து சதாக்கியம் உண்டாயிருக்கு. சரிதானே? சதாசிவர் அவரில் தயங்க வரும் ஈசர். அவர் யாரு? மாகேஸ்வரன். திரும்ப அவரு ஞானசக்தி மிகுதிப்பட பார்த்ததுனால வருவார். அவர்கிட்ட இருந்து வித்தைங்கிறது சுத்த வித்தைங்கிற தத்துவம் உண்டாகும் அவர்கிட்ட. இப்போ இதெல்லாம் நடத்தும்போது உங்களுக்கு என்ன உடையாடணும்? டக்குன்னு அது தத்துவ சாட்டு உடையாந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். இதெல்லாம் அவர் வந்தாலும் நல்லது தான், தப்பு இல்லை. அவர் வந்துட்டாருன்னா அப்போ என்ன வந்திருக்குன்னு அர்த்தம்? உங்களுக்கு சாட்டு வந்திருக்குன்னு அர்த்தம், ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தமா? சரி, இவர் மாதிரி மெய்யடியார் வந்து அப்போ ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம் தான் படிச்சியமா. அவனுக்கு நிமித்தக்காரன பரிணாமவாதி இல்லைங்க. அதனால தயங்க வரும் ஈசர் வித்தை தனை அளிப்பர். வித்தையை கொடுப்பார். மாகேஸ்வரர் யாரை கொடுப்பார்? மாகேஸ்வரர் யாரை கொடுப்பார்? சுத்த வித்தைங்கிறது. வித்தை தனை அளிப்பர் அதனால் மன்னுவர் இவ்வகை ஐவர். இப்படியாக 5 பேர் உண்டாவாங்க. யார் அந்த 5 பேர்? அந்த 5 சிவதத்துவங்கள் 5 உண்டாகும் என்று அர்த்தம். வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வழா வகையே முன்னுதவு. முன்னாடி முதல்ல சொன்னோம் இல்லையா விந்து வரும்னு. அந்த விந்து வருவதற்கு முன்னாடி யாருங்க இருந்தாங்க? விந்து வரதுக்கு முன்னாடி யாரு? நாதம் இருந்துச்சு. விந்துக்கு முன்னாடி நாதம் இல்லையா? நாதம். வந்திடும் என்று உரை செய்த விந்து வழா வகையே முன்னுதவும். விந்து வர்றதுக்கு முன்னாடியே முன்னுதவும். என்ன உதவும்? சூக்குமாதி ஒரு 4ம். விந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியே என்ன உண்டாயிடும்? நாதத்திலிருந்து விந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியே நாதம் உண்டாயிடுது. நாதத்திலிருந்து விந்து உண்டாகுது. விந்து உண்டாகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று உண்டாகும். அதுக்கு பேர் என்ன? இதுக்கு தெளிவாகவே இருக்குது. சூக்குமாதி ஒரு 4ன்னு. யாரும் புத்தகத்தை பார்க்காம சொல்லுங்க, கேட்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். புக்குக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னது? அது வாக்கு. வெரி குட். 2 பேருக்குமே வெரி குட். வாக்குகள் பிறக்கும். சொற்பிரபஞ்சம் என்றது உண்டாகும். அது பேரல் ஆக்ஷன் நடத்தி கொடுத்துருக்கோம் முதல்ல.
இல்லையா? முதல்ல சொற்பிரபஞ்சம் உண்டாகும். சொற்பிரபஞ்சம் முதல்ல எது காரணம் அளிக்கும்? நாதத்திலிருந்து தான் உண்டாகும். அதுக்கப்புறம் தான் பொருள் பிரபஞ்சத்தில் விந்து உண்டாகும். அதான் சூக்குமாதி ஒரு நான்குன்னாரு. சூக்குமாதி ஒரு நான்கு என்பது சூக்குமை வாக்கு, மத்திமை வாக்கு, சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, அப்படி தானே ஆர்டரு? சூக்குமை, பைசந்தி, மத்திமையா? ஆமா, ரைட். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற 4 வாக்குகளாக பிறக்கிறது. சூக்குமை வாக்கு என்பது மூலாதாரத்தை இடமாக பட்டுக்கொண்டு வரக்கூடிய வாக்கு. அவருக்கு உள்ள சப்தம் பிறப்பதற்கான ஒரு ஆற்றல், அவ்வளோதான் இல்லையா? அடுத்தது பைசந்தி அப்படிங்கிறவர் எல்லாம் இருக்கு ஆனால் தெளிவில்லாமல் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மை பார்த்தீங்கன்னா மஞ்சக்கருவோ வெள்ளக்கருவாக தான் இருக்கும். அது கோழி முட்டையாக இருந்ததுன்னா அதுலேருந்து கோழி ரெக்கைகள்லாம் உண்டாகுது. கோழியில் என்ன வண்ணங்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த முட்டையில் இருக்கா இல்லையா? அப்போ இருக்கு தானே? ஒரு மயில் முட்டையாக எடுத்தீங்கன்னா மயில் எத்தனை கலரில் ரெக்கை இருக்கோ அத்தனை கலர் அந்த முட்டைக்குள்ள இருக்கா இல்லையா? அப்போ இருக்கு. ஆனால் முட்டையை உடைச்சு பார்த்தா மஞ்சளும் வெள்ளையுமா தான் இருக்கும். முட்டையை உடைச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் தான் இருக்கும். ஆனால் அதே முட்டையை தூக்கி அடா வச்சிங்க, மயில் கீழே உட்காந்து மேலே பஞ்சம் பண்ணுச்சுன்னா மயில் என்ன பண்ணுவோம்? அது குஞ்சு விடும். குஞ்சு பிறந்துட்டு அது பெருசாக வளர்ந்துருச்சுனாக்க அதில் எல்லா கலரும் உண்டாயிருக்கு. அப்போ முட்டைக்குள்ளே இருந்தா இல்லையா? அது இருக்கு. அப்போ சூக்கும வடிவமாக இருந்தது. அப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய வண்ணங்கள், பதங்கள், எழுத்து இதெல்லாம் சூக்குமமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பஸ்யந்தின்னு பேர். அதாவது தமிழில் பைசந்தி என்று சொல்கிறார்கள். பைசந்தி வாக்கு உண்டாகும். அதுக்கடுத்து மத்திமை வாக்கு. இந்த மத்திமைங்கிற வாக்கு ஹிருதயஸ்தானத்தில் நின்று கொண்டு இருப்பார். இதெல்லாம் எழுத்துதெல்லாம் உண்டாகிற இடம் தான். அடுத்தது வைகரி. வைகரியில் 2 பேர் இருக்கிறாங்க, சூழ வைகரி, சூக்கும வைகரின்னு. கண்டக்காற்று சம்மந்தப்பட்டு நாக்கு, பல்லு முதலியவையெல்லாம் சம்மந்தப்படாமல் வைகரி வாக்கு பிறந்ததுன்னா அது சூக்கும வைகரின்னு பேர். கண்டக்காற்று சம்மந்தப்பட்டு நாக்கு, பல்லுலாம் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி பேசுகிற வாக்குக்கு பேர் சூழ வைகரி என்று பேர். சரிதானே? இதெல்லாம் பேசியிருக்கோமா இல்லடி? பேசியிருக்கோமா இல்லையா? இல்லை பேசலையா? நல்லா பேசியிருக்கோம். நம்ம அது ஃபர்ஸ்ட்லேயே அதை 36 தத்துவம் பேசும்போது பேசியிருக்கோம். 36 தத்துவங்களே எடுத்து பாருங்கள், பேசுகிறேன். ஆமாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுதா? திரும்ப சொல்லணுமா? வாக்கு பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதா? அகைன் சொல்கிறேன். நம்ம பேசக்கூடிய வாக்கு விஷயங்கள் மொத்தம் 4. நம்ம பேசுகிறோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு நான் பேசுகிறவங்க காதில் விழுது இல்லையா? இந்த வாக்குக்கு பேர் ஸ்தூல வைகரிங்கிற வாக்கு. இந்த ஸ்தூல வைகரி என்பது என்னுடைய உதாரணம் என்கின்ற கண்டக்காற்று. இந்த குரல் வலையில் ஒரு காற்று இருக்குது, தசவாயுக்கல்ல ஒன்று. அந்த உதாரணம் இங்கே இருக்கார். அவர் அந்த நம்முடைய எண்ணத்தோடு அவர் சம்மந்தப்பட்டு அவர் அந்த வெளியில் என்னுடைய நாக்கு பல்லோட சம்மந்தப்படும் பொழுது என்ன ஆகுது? வாக்கு பிறக்குது வெளியில். அதுக்கு பேர் ஸ்தூலம், வெளியில் தரக்கூடிய வாக்கு. நான் நாக்கு பல்லெல்லாம் நான் யூஸ் பண்ணாமலே எனக்கு மட்டுமே காதில் விடுற மாதிரி நான் பேசிக்கிட்டேன்னா அது பேர் சூக்கும வைகரி. அதுக்கடுத்து மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய வாக்கு, மனசில் நினைக்கிறது. வந்தார், போனார், செஞ்சார், எழுதினார், பேசினார், படித்தார், இதெல்லாம் மனசில் நினைக்கிறது மத்திமை வகை வாக்கு. அதுக்கு உள்ள இன்னும் இவருக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருந்து அப்படின்னாலும் அது ஆனா, அவன்னா, ஈனா, ஈயன்னா அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் சொற்களாக ஆகுது. இந்த சொற்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த சொற்கள் தான் என்ன ஆகுது? வெளியில் பல்வேறு வகையான வார்த்தையாக வெளில வருது. அது பேசப்படாமல் உள்ளுக்குள்ளே எழுத்து வடிவமாக மட்டும் இருக்கக்கூடியதாகிய அந்த நிலைய வாக்கு தான் பைசந்தி வாக்கு என்று சொல்லப்படும். இதுக்கு தான் உதாரணம் முட்டையை சொன்னோம். முட்டைக்குள்ளே மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தான் இருக்கும். ஆனால் அது பிறந்ததுக்கு பிறகு பல வண்ணமாக தோன்றுவது போல அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ள எப்படி இருக்குது நிலை தோன்றுவதற்கான நிலைக்கள். கடைசியில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சூக்குமை வாக்கு என்பது பேசுவதற்குரிய ஆற்றல். ஒருத்தர் ஊமையாக இருக்காரு. அந்த ஊமையாக இருக்கிறவருக்கு பேச்சு உண்டா கிடையாதா? வெளியில் சூக்குமை வாக்கு, அது வைகரி வாக்கு அவர் கிடையாது. ஊன்னு சொன்னால் கூட அது வைகரி வாக்கு தான். நம்ம சொல்கிறது மாதிரி எழுத்து சொல் அப்படிங்கிறதுலாம் அவருக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குது. அது உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பிரச்சனையில் இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால அதெல்லாம் வர மாட்டேது. உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. மனசுக்குள்ளே நினைக்கிறாரே, மனசுக்குள்ளே நினைக்க மாட்டார். அவர் நினைப்பார். அவருக்கு மனசுக்குள்ள நினைப்படுறது எல்லாமே. அவர் பேசுறதுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட இருக்குது. ஒருத்தர் பார்த்தோன்னே ஊமையாக நல்லா பேசுகிறவரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுவார் அப்படிங்கிற ஆற்றல் நமக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவான்? பேசுவான் இல்லையா? அந்த பேச்சுக்குரிய சக்தியை தான் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சூக்குமை வாக்கு. இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டுங்க. எல்லா உயிரினங்களுக்கும் மூலாதாரத்தில் புரிஞ்சு இருக்கக்கூடிய வாக்கு. மற்ற விலங்குகள்லாம் பேசுறது இல்லையா? எல்லாம் அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்குது எல்லாமே. அங்கே இன்னொரு லாங்குவேஜ் சாமி வச்சுருக்கா, அதுக்குள்ளே அது பேசிக்குது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சவர் யார்? நமக்கு தெரிஞ்ச ஒரு மகான் இருக்கார்,
சேரமான் பெருமாள் கழலிற்று அறிவார் அப்படின்னு சொன்னார் அவரை. அதனால அந்த என்னது சாமி தான், அவர் சாமி இல்லை, அப்புறம் சாமி தான். முன்னதவு சூக்குமாதி ஒரு நான்கும் என்று பொழுந்திடுவர் அருங்கலைகள் முதிர்ந்துள்ளவரை என்று இந்த பாட்டை சொல்லுகிறார். இப்போ என்ன தத்துவம் பிறந்திருக்கு? சிவதத்துவங்கள் பிறந்திருக்கு, சொற்பிரபஞ்சம் ஆயிடுச்சு. அடுத்து யார் உண்டாகணும்? வித்யா தத்துவங்கள். சாப்பிட்டு வந்து பார்ப்போம்.